செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செடி வாங்குகிறோமோ இல்லை விதைகள் போடுறோமோ ரொம்ப நாள் காத்திருக்கிறதும் பொறுமையாக இருக்கிறதுலையும் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து நீர்முள்ளி கொண்டு வந்து நடவு பண்ணி நான் மறந்தே போயிட்டேன். எல்லா செடிகளையும் நம்ம வச்சுருக்கோமா, அதில் வந்து எந்த செடி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அதில் வந்து இந்த நீர்முள்ளி வந்து நல்லா காஞ்சு போயிடுச்சு. இதை தூக்கி போடலான்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி இருக்கட்டும், அப்புறம் தூக்கி போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். ஆனால் இதில் பாருங்கள், ஃபுல்லாமே காஞ்சு போயிருக்கு. இதில் எதுவுமே பச்சை இல்லை. ஆனால் இது வந்து துளிர்த்து வளர்ந்துருக்குது. 2 வந்து துளிர் விட்டுருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்சு பச்சையே தெரியல, ஃபுல்லாமே காஞ்சி தான் போயிருக்கு. உள்ளுக்குள்ளே வேர் வந்து பச்சையாக இருக்கும் போல இருக்குது. இது வந்துட்டுருக்குது. இனி விட்டோம் அப்படின்னா நல்லா வளர்ந்து வந்துடும். இது வந்து பூனை மீசை அதுக்கப்புறம் ரங்கூன் மல்லி வாங்கியிருந்தேன். நான் ஒரு 3-4 நாள் வந்து தண்ணியில் போட்டு அப்படியே விட்டுட்டேன் மறந்து. அதுக்கப்புறம் கோழிகள்லாம் எடுத்து கொத்தி இதில் வந்து இந்த தண்டு பகுதி, இந்த குச்சி மாதிரி இருக்கு பாருங்கள், இதுவும் வேறு மட்டும்தான் இருந்துச்சு. இதில் நூல் வேறு கட்டி தான் அனுப்பியிருந்தாங்க. அந்த நூலோடையே வந்து சும்மா நடவு பண்ணி வச்சேன். வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடவு பண்ணி ஒரு வாரத்துலேயே வந்து இது துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. ரங்கூன் மல்லியும் அதே மாதிரி தான், வெறும் அந்த குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. நான் அசால்ட்டாக விட்டதில் வந்து எல்லாமே வந்து இலைகளே எல்லாமே வெறும் குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. இதையும் நடவு பண்ணி வச்சேன், வளர்ந்து வந்துருச்சு. இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரொம்ப நாள் காத்திருக்கிறதும் பொறுமையாக இருக்கிறதுலையும் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும். சரி இது வளராது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டிருந்தேன்னா இந்த மாதிரி அழகான செடி வந்து எனக்கு கிடச்சிருக்காது. நான் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தனால எனக்கு வந்து இப்போ துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு.